how to solve physics problems. ஸோ இந்த டாபிக்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா போர்ட் எக்ஸாம்லையும் நீட் எக்ஸாம்லையும் 10th 12th நீட் வாட் எவர் இட் இஸ் நீ வந்து ஒரு பிசிக்ஸ் ப்ராப்ளம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்பர் 1, பிரேக் த ப்ராப்ளம்ஸ். ஸோ நீ வந்து இது எஃபெக்டிவ் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோ. இது வந்து நீ திரும்ப திரும்ப கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி, பட் ஐம் ஷுர் இட் வில் பி எஃபெக்டிவ். ஸோ ஒரு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்கான், என்ன கேட்டிருக்கான், எப்படி பண்றது, என்ன ஆன்சர் வரும், இது எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரியணும். அந்த ப்ராப்ளமா அப்ரோச் பண்றதுக்கு முன்னாலேயே நீ அந்த கொஸ்டினை பார்த்து ரீட் பண்ணுவீல, இதுலயே இது நாலுமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா உன்னால பண்ண முடியாது. செகண்ட் ஒன், கெட் த க்ளூ ஃப்ரம் த ப்ராப்ளம். கொஸ்டினை படிச்சிட்டியா, கொஸ்டினை படிச்சு டேட்டா எடுத்துட்டியா, பிரேக் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினே உனக்கு சொல்லும் எந்த மெத்தட்ல நீ சால்வ் பண்றது, அதுல இருக்க க்ளூ என்ன அப்படிங்கறத பெர்ஃபெக்ட்டா சொல்லும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாவே நீ பார்த்த உடனே தெரியற அளவுக்கு இருக்கும். ஒருவேளை அந்த க்ளூ உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பிராக்டிஸ் 10 லைன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தேர்ட் ஒன், பிராக்டிஸ். அட்லீஸ்ட் ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஆவது நீ முதல்ல எடுத்து போடு. உனக்கு என்ன டாபிக்ல பிடிக்குமோ அந்த டாபிக்ல எடுத்து போடு. தானா பிசிக்ஸ்ல நீ சால்வ் பண்ண ஆரம்பிப்ப. ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப் தட் நீ 200 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிருக்கியா, எனி டாபிக் எனி ப்ராப்ளம், அதை முடி. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேலஞ்சாகவும் ஈஸியாகவும் இருக்கும். த ஃபோர்த் ஒன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு மேல உன்னால விசுவலைஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா அதை விசுவலைஸ் பண்ண கத்துக்கோ. அந்த சினாரியோல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்மளே முதல்ல விசுவலைஸ் பண்ணிட்டு அதை முடிஞ்சா டிரா பண்ணிடு. அந்த கொஸ்டின்ல டிரா பண்ணணும், டிரா பண்ணக்கூடாது, கேட்டிருக்காங்க கேட்கல, அதெல்லாம் தாண்டி உன்னால முடிஞ்சா அந்த சினாரியோவை உன்னால எப்படி வரைய முடியுமோ அப்படி ஆன்சர் பேப்பர்ல வரைஞ்சுக்கோ. தென் நீ அந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்ப, பேப்பர்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும், எப்படி சால்வ் பண்ணணும், என்ன பண்ணணும்ங்கிறது ஷோரா உனக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏர் மீடியம்ல இந்த டென்சர் மீடியம்க்கு ஒரு லைட் ரே பாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கோடை போட்டு மேல இருந்து ஒரு ரே வந்து வரைகிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது, இட் வில் பி ஈஸி, ரைட்? அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள், வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் நீ அந்த டேட்டாவை புஷ் பண்ணிட்டீங்கன்னா சம்ல டிராயிங் பண்ண சொல்லிட்டாங்களோ இல்லையோ, உனக்கு விசுவலைசேஷன் எல்லாமே தெரியும், என்ன பண்ண போறோம்னு தெரியும், ஆன்சர் எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். இப்ப நான் சொன்ன அவ்வளவுமே கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா பண்றது கஷ்டம் தான். இனிஷியலா கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக ரொம்ப ஈஸியா இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.